Hello guys, welcome to my YouTube channel. CSK fans, IPL 2024 is here. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்சிபி இன்னைக்கு சேப்பாக்கில் நடக்க போது அதுக்கு பில்டப்பாக நம்ம போயிட்டு இருக்கும்போது நேற்று சடனாக ஒரு குண்டை தூக்கி போட்டாப்புல தலை ஸ்டெப்பிங் டவுன் ஃப்ரம் கேப்டன்சி அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஹேஸ் பீன் ஹேண்டட் ஓவர் த கேப்டன்சி ஃபார் IPL 2024. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹென்ஸ்ஃபோர்த் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 years ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து கேப்டன் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்று நைட்டெல்லாம் ஒரே மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இந்த நியூஸ் கேள்விப்பட்டதுலேருந்து என்னடா திடீர்னு இப்படி பண்ணிட்டாப்ல. ஏன்னா நம்ம கற்பனையில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கற்பனையில் தலை தோனியோட இது லாஸ்ட் சீசனாக இருக்கலாம், கேப்டன் பண்ணலாம், கப்போட வெளியே போகணும், லாங் ஹேர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கற்பனைகள் வச்சுருந்தோம். எல்லாமே டப்புன்னு ஷேட்டர் ஆகி கேப்டன்சிலேருந்து அவர் ஸ்டெப் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் தலை தோனியோட ஸ்பெஷாலிட்டி. ஹி ஆல்வேஸ் புட்ஸ் த டீம் ஃபர்ஸ்ட். ஸோ அவரோட க்ளோரி, அவரோட இண்டிவிஜுவல் இதை பற்றிலாம் யோசிக்காமல், அவரோட ட்ரீம் இப்படி நம்ம வெளியே போனால் நல்லா இருக்கும்லாம் யோசிக்காமல் டீமுக்கு இந்த மொமெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு MSD. தட் இஸ் வை வி லவ் த மேன் ஸோ மச். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன்சி எடுத்து 2007 2020 வேர்ல்ட் கப் ஒரு கப்போட என்ட்ரு ஆனார், வேர்ல்ட் கப்போட. இப்போது லுக்கிங் பேக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2023 IPL அவர் லாஸ்ட்டாக கேப்டன் பண்ணது, அதுவும் ஒரு கப்போட தான் வெளியே போயிருக்காரு. ஸோ இதை விட ஒரு பெரிய கரியர் என்ன வேணும் அப்படின்ட்டு ட்ரீமில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு கரியர் அவருக்கு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸாக MSD ஃபேன்ஸாக வி ஷுட் பி வெரி ஹாப்பி. நவ் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நானுமே IPL ஆக்ஷன் 2024 டிசம்பரில் முடிஞ்சோன்னா ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். செம்ம டீம் நம்ம பிக் பண்ணியிருக்கோம், செம்ம டீம் ஹேவிங் MSD as கேப்டன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே பெரிய அனலிஸ்ட் எல்லாருமே சொன்னது சிஎஸ்கே அண்ட் மும்பை ஆர் ஹாட் ஃபேவரட்ஸ், கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வந்துடுவாங்க சிஎஸ்கேன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் நேற்று ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி வந்து டேக் ஓவர் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அது அப்படியே சிஎஸ்கே இப்போட சான்சஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, அது ஃபைனல்ஸ் வருவாங்களா தெரியல, எல்லாருமே வந்து ஒரு மிக்ஸ்டு தாட்ஸ்க்கு வந்துட்டாங்க. அது காரணம் என்னென்னா, ஒரு ஆவரேஜான டீமையே ஃபைனல்ஸ் கூப்பிட்டு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து MSD கேப்டன்சியில் இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நிறைய டொமஸ்டிக் இதில் டோர்னமெண்ட்ஸ்லாம் கேப்டன் பண்ணியிருக்காரு, மகாராஷ்டிராவுக்கு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி இப்போ IPL சிஎஸ்கேன்றது இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸு, அதோட லெகசி வந்து பார்த்தீங்கன்னா 5 டைட்டில். MS தோனியோட ஷூஸை வந்து ஃபில் பண்ணுறது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஈஸி. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும், அவர் எவ்வளோ ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹில் டெஃபினெட்லி ஃபீல் த ப்ரெஷர். இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு என்ன தூக்கி வாரி போட்டுச்சு அப்படின்னா, 2022 சிஎஸ்கே வந்து தலை தோனி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு கேப்டன்சியை வந்து ஜடேஜா கொடுத்தாரு. தலை தோனி வான்ஸ் ஒன்லி ஒன் திங், அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். கேப்டன்சி அவருக்கு அப்புறம் வரப்போகிறது வந்து அவர் இருக்கும் போதே அவர் கொஞ்சம் அப்படியே கைட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு ஜடேஜா கிட்ட கொடுத்தாரு. பட் 2022 சீசன் எப்படி பேன் அவுட் ஆச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜட்டு டிடன்ட் டேக் த ரோல் ப்ராப்பர்லி. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஜட்டு வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியலாக எனக்கு தோணலை. ஆஸ் அ பிளேயர் இஸ் ட்ரிமெண்டஸ், பட் ஒரு கேப்டனாக எனக்கு ஜட்டு வந்து ஷைன் ஆன மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் அந்த சீசன் நம்ம தோத்தோம். அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிச்சு கேப்டன் ஆனதுக்கப்புறம், அவரோட பர்ஃபார்மன்ஸ் இறங்கிச்சு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாதி சீசனில் வந்து திரும்ப தோனியை கேப்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜடேஜாவுக்கும் சிஎஸ்கேவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் இது பண்ணாங்க. பட் 2023 ஹீ கேம் பேக். ஜட்டு வாட் ஹி டிட், அந்த ஃபைனல்ஸில் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜட்டு ஆஸ் அ பிளேயர், ஒரு சீனியர் பிளேயராக சிஎஸ்கேல அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்போவுமே இருக்கும், அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. பட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் வரி பண்ணுறது என்னன்னா, அது மாதிரி திரும்ப இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி கொடுத்த உடனே அதே மாதிரி ஒரு நைட் மேர் சீசன் ஆகிடுமோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். எனக்குமே அந்த பயம் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ஜடேஜாவோட ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்கு தான் ஃபஸ்ட்டு கேப்டன்சி அவர் பண்ணுறாரு. டொமஸ்டிக் மேட்சஸ் கூட அவர் கேப்டன்சி பண்ணது இல்லை, ரஞ்சி ட்ராஃபியோ எதுலேயுமே அவர் பண்ணதில்லை. சடனாக IPL வந்து அவர் கேப்டன் பண்ணோன்னா மேபி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நிறைய டொமஸ்டிக்காக நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸில் வந்து இந்தியா கோல்டு மெடல் வின் பண்ணப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்சி பண்ணார். ஸோ இஸ் காட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ MSD மாதிரி அவரும் ஒரு கூல் அண்ட் கம்போஸ்டு பர்சன் தான்.
he's got a good head on his shoulder, so I think he'll do a good job தான். And also ஒரு விஷயம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். எம்எஸ்டி வந்து 2022ல ஏன் ஜடேஜா கிட்ட வந்து மிட்வே கேப்டன்சி திரும்ப வாங்கினாருன்னா, he was sure that இன்னும் 2 சீசன் நம்ம ஆடுவோம் அப்படின்ட்டு. பட் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ஐ திங்க் இட் இஸ் த லாஸ்ட் சீசன் ஃபார் எம்எஸ்டி as a player. ஸோ தலை தோனி வந்து he won't want to drag it again. திரும்ப ஒரு கேப்டன்சி, ஒருவேளை ருத்ராஜ் சரியாக பண்ணாலும் திரும்ப ஒரு கேப்டன்சி வாங்கி பண்ணுவார் அப்படின்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க வேணாம். அது கண்டிப்பாக நடக்காது. ஈவன் இஃப் இஸ் லைக் ஃபெயிலிங் ருத்ராஜ், இந்த சீசனை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சீசனாக தான் வச்சுப்பாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக நீ பண்ணு ராஜா, நெக்ஸ்ட் சீசன் ஹோப்ஃபுல்லி வில் ஷைன் அப்படின்ட்டு. பட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த சீசன்லேயே நல்லா பண்ணோம், நம்ம ஃபைனல்ஸ் போனோம், ஒரு 6th IPL டைட்டிலோட தலை தோனியை சென்ட் ஆஃப் பண்ணால் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எல்லாரோட ஆசையும். ஸோ கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம we have to wait and watch how ருத்ராஜ் கெய்க்வாட் performs. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஜடேஜாவோட பெட்டராக பண்ணுவார். நல்லாவே அவரோட பேட்டிங்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவர் கேப்டன் பண்ண எல்லாத்துலேயுமே முஸ்தாக் அலி ட்ராஃபி, விஜயசாரி ட்ராஃபி எல்லாத்துலேயுமே அவர் கேப்டன்ஷிப் பண்ணும்போது நல்லாவே பேட்டிங்லேயும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப் ஹி கண்டினியூஸ் தட். அண்ட் ஆல்சோ இப்போது இவ்வளோ நாள் பில்டப்பாக ஒரு ப்ரிவியூவாக பார்க்கும்போது செம்மையாக இருந்தது சிஎஸ்கே டீம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் லாட் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். டெவன் கான்வே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் ரூல்ட் அவுட், செகண்ட் ஹாஃபில் வந்து ஜாயின் பண்ணுவார். சிவம் டூபே வந்து அவைலபிள் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ ஃபைனலி ஹீ இஸ் ஃபிட் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹீ பிளேஸ் டுடே. மதிஷா பத்திரானா வந்து அவைலபிள் இல்லை, அவரும் இன்ஜுரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் அவரும் இருக்க மாட்டார். முஸ்தபிசூர் வந்து இங்கே மயக்கம் போட்டு விட்டார், அவரும் இன்ஜுரி, அவரும் அவைலபிள் இருந்தாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் கிளியர். முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து ஸ்குவாடை ஜாயின் பண்ணிட்டார். ஹோப்ஃபுல்லி ஹி ஆல்சோ பிளேஸ் டுடே. ஸோ டீம் வந்து கொஞ்சம் நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து இல்லை. ஸோ ஃபைனல்ஸ் வரைக்கும் எப்படி போக போகிறாங்க என்ன அப்படின்றலாம் தெரில. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 4 wins, நம்ம 4 out of 7 wins அடித்தா தான் நம்ம ஓகே பிளே ஆஃப் ரேஸில் இருப்போம். அது குறைஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். 5 winsனால் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போயிடலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்து வந்துடும் ஸ்குவாடுக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபஸ்ட்டு மேட்ச்சு சேப்பாக்குன்றதுல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் எம்எஸ்டி கேப்டன் இல்லை அப்படின்னும் போதே ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு ஹை கிடைச்ச மாதிரி தான் இருக்கும், ஒரு அட்வான்டேஜ் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தே மைட் வாண்ட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த ஃபேக்ட் தட் ருத்ராஜ் இது ஃபஸ்ட்டு மேட்ச், கொஞ்சம் ஜிட்டர்ஸ் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேட்டிங்கில் எல்லோரும் கிளிக் ஆனால் ஐ திங்க் we can win this match கம்ஃபர்டபுளாகவே. ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. ஹோப்ஃபுல்லி டாப் ஆர்டரில் ஃபேஃபோ விராட் கோலியும் ஃபயர் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்து 90% சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போக அடுத்தடுத்த வீடியோஸில் பேசலாம். இன்றைக்கி வந்து ஷார்ட்டாக பிளேயிங் 11 ப்ராபபிள் 11 யாராக இருக்கும் சிஎஸ்கேக்கு அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதை சொல்லிடுறேன். ஸோ ஓப்பனிங் வந்து சின்ஸ் டெவன் கான்வே இஸ் நாட் அவைலபிள், ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கெய்க்வாடும் 1 and 2. நம்பர் 3ல அஜிங்கியா ரஹானே, நம்பர் 4 டேரில் மிச்சல், நம்பர் 5 சிவம் டூபே, நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 தல தோனி, நம்பர் 8 லார்ட் ஷார்துல் தாக்கூர், நம்பர் 9 தீபக் சஹர், நம்பர் 10 தீக்ஷனா வருவார், நம்பர் 11 சின்ஸ் பத்திரானா இஸ் நாட் அவைலபிள் முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆடுவார். இம்பேக்ட் பிளேயராக சமீர் ரிஸ்வி உள்ளே வருவார். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? வாட் ஆர் யூ ஃபீலிங் அபவுட் ருத்ராஜ் பீயிங் த நியூ கேப்டன், எம்எஸ்டி ஸ்டெப்பிங் டவுன்? உங்களோட தாட்ஸ் என்ன எல்லாத்தையும் காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி சந்திக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வில் பி ஆன் த வினிங் சைட். தேங்க்யூ. தனி ஒருவன் நினைத்து விட்டார்